எனக்கு இறையருளை உணர்த்துற ஒரு காவியம் இருந்தா அதை நீங்களே எனக்கு எழுதி கொடுங்க. இது நான் போட்ட ஹூக் இல்லைங்க. 800 வருஷத்துக்கு முன்னால ஒரு சோழ மன்னன் தன்னுடைய முதலமைச்சர்கிட்ட சொன்ன வார்த்தைகள். இது 12ஆம் நூற்றாண்டு சோழ சாம்ராஜ்யம், தமிழர்களின் பொற்காலம். அனபாய சோழன் 2ஆம் குலோத்துங்கனோட அரசவையில முதலமைச்சரா பதவியேற்கிறார் அருண்மொழித்தேவர், உத்தம சோழ பல்லவராயர். ஒரு நாள் மன்னன் ஒரு காப்பியத்திலேயே மூழ்கி கிடக்கிறத கவனிச்சார் முதலமைச்சர். அந்த காப்பியம் அவரோட நேரத்தை நிரப்புச்சே ஒழிய அவருக்கு ஒரு நிறைவை கொடுக்கல. இதை கவனிச்ச அருண்மொழித்தேவர் மன்னன் கிட்ட ஒரு முதலமைச்சரா பேசாம அருளோட உந்துதலுக்கு ஒரு கருவியா பேசினார். மன்னா, இந்த கற்பனை கதைகளை படிக்கிறத விட இந்த மண்ணில் வாழ்ந்து காட்டின சிவனடியார்களோட வாழ்க்கை வரலாறை படிச்சிங்கன்னா உங்க வாழ்க்கை அர்த்தமுள்ளதா ஆகும்னு சொன்னார். அதை அமைதியா கேட்டுக்கிட்ட மன்னன் சொன்னா, அந்த மாதிரி ஒரு வரலாறு இருந்தா அதை ஒரு நூலா நீங்களே எழுதி கொடுங்க. சில நேரங்கள்ல நம்ம சொல்ற ஒரு வார்த்தை, நம்ம எடுக்கிற ஒரு முடிவு, அது அந்த நேரத்துக்கானதுன்னு நம்ம நினைப்போம். ஆனா அது நம்ம வாழ்க்கையே புரட்டி போடும்னு அப்ப நமக்கு தெரியாது. அதுதான் அருளோட திருவிளையாடல். மன்னன் சொன்ன அந்த ஒரு வாக்கியம் மன்னனோட வேண்டுகோள் இல்லை, அது அருளோட அழைப்பு. ஏன்னா அந்த கணத்திலிருந்து உத்தம சோழ பல்லவராயர் ஒரு முதலமைச்சர் இல்லை, அருண்மொழித்தேவர் இல்லை, அருளின் கருவி சேக்கிழார். அந்த காப்பியத்தை எழுதுறக்கு தமிழ்நாடு முழுக்க நடந்திருக்கார். கதைகளை தேடி இல்லை, அருளோட தடங்களை தேடி. கல்வெட்டுக்களை படிச்சாரு, செப்பேடுகளை ஆராய்ஞ்சாரு, மக்கள் மனசுல இருந்த நினைவுகளை சேகரிச்சாரு. 800 வருடங்களுக்கு முன்னால வாழ்ந்த ஒரு உண்மையான கான்டென்ட் கிரியேட்டர் சேக்கிழார். சிதம்பரத்துக்கு வந்தார். நேரா நடராஜர் முன்னால போய் நின்று, அப்பா, இந்த செயலை நான் செய்ய முடியாது, நீதான் இதை நிறைவேற்றி தரணும்னு அவர்கிட்ட முழுமையா சமர்ப்பணமானார். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன்னு முதல் அடிய இறைவன் தான் எடுத்து கொடுத்து எழுத வச்சான்னு பெரிய புராண மரபு சொல்லுது. எழுதினது சேக்கிழாரோட கை, ஆனா அந்த ஓலை முழுக்க ஓடினது இறைவனோட அருள். 63 உன்னதமான உயிர்களோட வாழ்க்கை வழியா அருள் ஒரு மனிதனோட வாழ்க்கையை எப்படி முழுமைப்படுத்துதுன்னு உலகத்துக்கே காட்டி கொடுத்தார். அவர் எழுதின கண்டென்ட் தான் திருத்தொண்டர் புராணம். இன்னைக்கு நாம பக்தியோட கொண்டாடுற பெரிய புராணம். சேக்கிழார் நினைச்சது மன்னனோட வாசிப்பை மாத்தணும்னு, ஆனா இறைவன் நினைச்சது இந்த உலகத்தோட வாசிப்பையே மாத்தணும்னு. இறைவன் தன்னுடைய அடியார்களோட வாழ்க்கை உலகம் முழுக்க தெரியணும்னு நினைச்சார். அதுக்காக அவர் ஒருத்தரை தேர்ந்தெடுத்தார். அவர் சேக்கிழார். நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கைங்கிற சொந்த புராணத்தை எழுதிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா அந்த சொந்த புராணம் அர்த்தம் உள்ளதா, அழகானதா, இந்த உலகத்துக்கு அர்ப்பணிப்பானதா மாறணும்னா அதுக்கு அருள் ஒரு மனிதனோட வாழ்க்கையை எப்படி மாத்துது, அருள் ஒரு மனிதனோட வாழ்க்கையை மாத்துறது மட்டும் இல்லாம அவன் வழியா இந்த உலகத்துக்கே எப்படி வழிகாட்டுதுன்னு நாம உணர்ந்து பார்க்கணும். அப்படி அருள் வாழ்ந்த 63 உயிர்களோட அனுபவத்தை இன்னைக்கும் நமக்கு உயிரோட்டமா காட்டுற ஒரு ஆன்மீக ஜிபிஎஸ் தான், ஒரு வழிகாட்டி தான் பெரிய புராணம். சிவனே, சிவனெறியே, சிவத்தொண்டே, அடியார்க்கு அடிமையா வாழ்றதே உயிருக்கு மேலன்னு வாழ்ந்த நாயன்மார்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் அருள் செய்த திருவிளையாடல்களை நாம உணர்ந்து பார்க்கலாமா? இது தமிழ் மீகம், தமிழ் வழி ஆன்மீகம். பிரியாம இணைஞ்சிருங்க ப்ரோ. நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு இன்னும் எவ்வளவோ இருக்கு.